பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு பியூரிஃபை த ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏவை பியூரிஃபை பண்ணுறதுக்கு வி ஹேவ் 3 மெத்தட்ஸ். 3 மெத்தட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், ஆர்என்ஏவை நம்ம பெல்லட் டவுன் பண்ணி அந்த ஆர்என்ஏவை பியூரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேஷன் மெத்தட்ஸில் ஆர்என்ஏவை என்ன பண்ணுவோம், ஒன்று எல்யூட்டிங் பஃபர் மூலமாக எல்யூட் பண்ணி வச்சுருப்போம். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஏதாவது ஒரு தெர் இஸ் அ பஃபர் ஆட் பண்ணி, இல்லைனா அதோட மேலே இருக்கக்கூடிய அக்வஸ் லேயரை செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த அக்வஸ் லேயரில் நாட் ஒன்லி த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மட்டும் அந்த அக்வஸ் லேயரில் ப்ரெசென்ட் அப் ஆகி இருக்காது, அலாங் வித் சம் கண்டாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டாமினேஷனை நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதா இந்த 3 மெத்தட். ஸோ ஆஃப்டர் த எல்யூஷன், அந்த எல்யூட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை ஆர்என்ஏவை வந்து தனியாக அதை சூப்பர் நெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமோ வி ஹாவ் டு ஆட் this 3 any one of this chemicals. ஸோ எத்தனால் ஆட் பண்ணும், இல்லைனா டிஎன்ஏ ட்ரீட் பண்ண வாட்டர் ஆட் பண்ணும், இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த கேட்டட்ரோபிக் ஏஜென்ட் வந்து என்ன பண்ண ஆட் பண்ணி நம்மளுடைய ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அதர் கண்டாமினன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, எத்தனால். ஸோ 70 to 75% எத்தனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். 70 to 75% எத்தனால் தான் வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள். பிகாஸ் 100% ethanol வந்து it won't there is a ஏன் தப்பா இருக்கு for the purification procedure. பியூரிஃபிகேஷனுக்கு நம்ம ஏன் 70 to 75% எத்தனால யூஸ் பண்ணணும், எதுக்காக 100% எத்தனால யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, 100% எத்தனால் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஆர்என்ஏவை பெல்லடவுன் பண்ணும், ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய சால்ஸை வந்து என்ன பண்ணாது, டிசால்வ் பண்ணாது. ஸோ நமக்கு வந்து இம்பியூர் ஆர்என்ஏ பியூரிஃபிகேஷனுக்கு என்ன ஆகாது, பியூரிஃபிகேஷனுக்கு 100% எத்தனால் வந்து செட் ஆகாது. ஸோ தட் நம்ம இதில் ரிமைனிங் வந்து 25 to 30% வாட்டர் ஆட் பண்ணி நம்மளுடைய ஆர்என்ஏவை இங்கே டிசால்வ் பண்ணும்போது தான் ஆர்என்ஏ மட்டும் பெல்லட் டவுன் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய சால்ட்டு, அதாவது சோடியம் அண்ட் குவனாடியம் சால்ட்டு, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்ம் ரெசிடியூஸ் எல்லாமே என்ன ஆகும், செப்பரேட் ஆகி ரிமைனிங் ஆர்என்ஏ பெல்லட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாலிட் ஃபேஸ் மெத்தட் பார்த்தோம். சாலிட் ஃபேஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஹை அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம். அந்த சால்ட்டை வந்து என்ன பண்ணும், இந்த வாட்டர் டிசால்வ் பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதில் 30% வாட்டர் ஆட் பண்ணுறோம். ரிமைனிங் அதில் இருக்கக்கூடிய ஃபீனால் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷனை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்ம் வந்து அதில் ஆர்என்ஏவோட என்ன இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ தட் அந்த ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்ம் ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்மை என்ன பண்ணலாம், நம்ம எத்தனால் ஆட் பண்ணுறதுனால 70 to 75 எத்தனால் வந்து ஆட் பண்ணுறதுனால இது எவாப்ரேட் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆகும்போது இந்த ஃபீனாலும் குளோரோஃபார்மும் அதோட எவாப்ரேட் ஆகி என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். ஸோ தட் நமக்கு என்ன ஆகும், ஆர்என்ஏ பெல்லட் மட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எதுக்காக 70 to 75 எத்தனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் த ரிமூவல் ஆஃப் சால்ட் அண்ட் ஆல்சோ ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்மை ரிமூவ் பண்ணி நமக்கு பியூரான டிஎன்ஏ கிடைக்கிறதுக்காக we are using this percentage of ethanol. So this is the first method of RNA purification. Next method is a lithium chloride method. So lithium chloride method நம்ம இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா C tabல பார்த்தோம். So lithium chloride ரோல் என்ன, it will only precipitate the RNA. RNA-வை மட்டும் இது precipitate பண்ணிட்டு DNA-வை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா டிசால்வ் பண்ணி அதோடைய சூப்பர் நேட்டன்ட்ல டிஎன்ஏ இருக்கும், கீழே பாட்டம்ல ஆர்என்ஏ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த என்ன லித்தியம் குளோரைடு ரோல் பிளே பண்ணும். ஸோ இது வந்து என்னது, ஒரு ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ண காம்ப்ளெக்ஸ் பூல்ல என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும், அலாங் வித் பாலிசாக்கரைட் அலாங் வித் ஆர்என்ஏவும் உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது லித்தியம் குளோரைட் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆர்என்ஏ மட்டும் கீழே செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ ஆனால் ஹை கான்சன்ட்ரேட்டட் ஆஃப் லித்தியம் குளோரைட் நம்ம ஆட் பண்ணும்போது தான் என்ன ஆகாது, ஆர்என்ஏவை என்ன பிரிசிபிடேட் பண்ணி டிஎன்ஏவை டிசால்வ் பண்ணும். டிஎன்ஏவை மேலேயும் ஆர்என்ஏவை கீழேயும் என்ன ஆகும், எடுத்துட்டு வரும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது, ஒரு கிளம்ஸ் ஃபார்ம் ஆகி ஆர்என்ஏ மட்டும் கீழே செட்டில் டவுன் ஆகுது, ரிமைனிங் உள்ளதெல்லாம் சூப்பர் நேட்டன் இருக்கும். ஸோ சூப்பர் நேட்டன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைப்பட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்என்ஏவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் லித்தியம் குளோரைடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸை மட்டும்தான் இது என்ன ஆகும், இந்த லித்தியம் குளோரைட் precipitate பண்ணும். ஸோ அதோட சூப்பர் நேட்டன்ட்ல லோ மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸ் அலாங் வித் டிஎன்ஏஸ் எல்லாமே என்ன ஆகும், மேலே என்ன ஆயிரும், சாலுபிளைஸ் ஆகி மேலே வந்துடும். ஸோ தட் நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப லோ மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸை precipitate பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஆனால்
இது வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். இது என்ன பண்ணும்? ஒன்லி த ஆர்என்ஏவ மட்டும் என்ன பண்ணும்? பிரிசிபிடேட் பண்ணும். அதோட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். அத மட்டும் பிரிசிபிடேட் பண்றதுனால என்ன ஆகுது? டிஎன்ஏஸ் எல்லாமே மேல வந்து என்ன ஆகுது? டிசால்வ் ஆயிருது. ஸோ டிஎன்ஏஸையும் இதிலிருந்து ஆர்என்ஏவ ஈஸியா என்ன ஆயிருது? லித்தியம் குளோரைட் மூலம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துறலாம். நெக்ஸ்ட் இஸ் a டிஎன்ஏ சீக்வென்ஸ். ஸோ யூ நோ த ரோல் ஆஃப் டிஎன்ஏஸ். ஸோ டிஎன்ஏஸ்ங்கிறது ஒரு என்சைம். எதுக்காக ஆர்என்ஏ ஐசோலேஷன்ல டிஎன்ஏஸ் ஆட் பண்ணோம்? பிகாஸ் இந்த எல்யூட் பண்ணும்போது ஆர்என்ஏ கூட சேர்ந்து டிஎன்ஏஸும் என்ன ஆயிரும்? இந்த சூப்பர் நேட்டன்ட்ல சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ நமக்கு இப்ப என்ன தேவை? டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ல நமக்கு டிஎன்ஏஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆர்டிபிசிஆர்லாம் பண்ணும்போது நமக்கு தப்பான ரிசல்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ தட் அத நம்ம அ அந்த பாயிண்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? டிஎன்ஏஸ் ஒன்ஸ் என்சைம்ஸ ஆட் பண்றோம். ஸோ டிஎன்ஏஸ் ஒன்ஸ் என்சைம் எதுல ஆட் பண்ணும்? ஒன்லி த டிஎன்ஏவோட மட்டும். டிஎன்ஏஸ் ஒன் என்சைம் வந்து என்ன ஆகும்? டிஎன்ஏயோட பாஸ்போர்ட் எஸ்டர் பாண்ட மட்டும் பிரேக் டவுன் பண்ணி என்ன ஆகுது? அத டீகிரேட் பண்ணிருது. ஸோ தட் ஆர்என்ஏ மட்டும் என்ன ஆகும்? சூப்பர் மேல இருக்கும். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம். ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன்ல டிஎன்ஏவும், ஆர்என்ஏவும் சேர்ந்திருக்கு. ஸோ டிஎன்ஏவோட கன்டாமினேஷன ரிமூவ் பண்ணோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டிஎன்ஏஸ் என்சைம்ஸ யூஸ் பண்ணலாம்.